சபையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு பைத்தியம் பிடித்த ஒரு பெண்மணி நேராக வந்து, முகம்மதே, என்னுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று சொன்னது. பெருமானார் உடனே எழுந்தார்கள். எழுந்து அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள், உனக்கு என்ன வேண்டும் என்று. எனக்கு பசிக்கிறது, உணவு வேண்டும் என்று சொன்னது. பைத்தியம் பிடித்த அந்த மனிதர்களுக்கு கூட, பெண்ணுக்கு கூட பெருமானார் சென்று போய் உணவு வாங்கி கொடுத்து வந்து கண்ணியத்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவமாக, கண்ணியமாக, பணிவாக நடந்து கொண்டார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் அப்படித்தான் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போனாங்க. கடைவீதிக்கு போனாங்க. கடைவீதிக்கு போனா ஒருத்தர் ஒட்டகம் வச்சுட்டு இருந்தார். ஒரு அரபியர் ஒட்டகம் வச்சுட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை விலை பேசினாங்க. விலை பேசும்போது ஒரு ஊக்கியா என்று விலை பேசினார்கள். பேரித்தம்பழம் தரேன், எனக்கு ஒட்டகத்தை கொடுத்துரும் என்று சொன்னார்கள். அன்னைக்கு பண்ட மாற்றங்கள் தான், பணமாற்றங்கள் இல்லை. பண்டத்தை கொடுத்து பண்டங்களை மாற்றிக் கொள்வார்கள். கோதுமையை கொடுத்து பேரித்தம்பழத்தை வாங்கிக் கொள்வார்கள். கோதுமையை கொடுத்து ஒட்டகம் வாங்கிக் கொள்வார்கள். கோதுமைகளை கொடுத்து கழுதைகளை வாங்கிக் கொள்வார்கள். இப்படி அந்த மனிதனிடத்தில் வியாபாரம் பேசுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஊக்கியா என்று சொன்னால் 80 கிலோ பேரித்தம்பழம். இன்றைய காலகட்டத்தினுடைய அளவுகோல் எவ்வளவு என்று சொன்னால் 80 கிலோ பேரித்தம்பழத்தை இந்த ஒட்டகத்திற்கு பகரமாக நான் தருகிறேன், இந்த ஒட்டகத்தை கொடு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒப்பந்தம் முடிந்து விட்டது, தருகிறேன் என்று சொன்னார்கள். 80 கிலோ பேரித்தம்பழத்தை தர வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஆள் அனுப்பி பேரித்தம்பழம் எடுத்துட்டு வாங்கட்டாங்க. வீட்டுக்கு போனா ஒரு பேரித்தம்பழம் கூட இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரிகிட்ட சொல்றாங்க, எப்ப நான் பேரித்தம்பழம் வீட்டுல இருக்கும்னு நினைச்சிட்டு விலை பேசிட்டேன், இந்த பேரித்தம்பழம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்டரவி பெருமானாரை என்ன திட்ட வேண்டுமோ அவ்வளவு திட்டினார். குறைஷி வம்சம் பூராவும் இப்படித்தான், முகம்மதுடைய வம்சங்கள் பூராவும் இப்படித்தான். வாக்குமாறு செய்வார்கள், சொல்வதை மாற்றி பேசுவார்கள், வியாபாரத்தை பேசிவிட்டு வேண்டாம் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க உமர் ரலியல்லாஹு பக்கத்தில் இருந்த வாள்ல இருந்து கத்தியை உருவி நாயகமே அனுமதி மட்டும் கொடுங்க, அவருக்கு அடுத்து எடுத்துட்டாங்க. சொன்னாங்க, அமைதியா இருங்க, அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு, நான் கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னாங்க. எல்லாம் பேசி முடிஞ்சார். அவர் எல்லாம் திட்டாரு. எவ்வளவு வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் எவ்வளவு இருக்குமோ அத்துணை வார்த்தைகளையும் பேசி திட்டு விட்டார் அவர். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு சஹாபியினுடைய பெயரை சொல்லி அவருக்கு போய் நீங்க 80 கிலோ பேரித்தம்பழம், ஒரு ஊக்கியா பேரித்தம்பழம் வாங்கிட்டு வாங்க.